ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி. அதாவது சாதத்துக்கு ஏற்ற கருவேப்பிலை பொடி தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். அர்ஜென்ட்டுக்கு நம்ம வீட்டில் குழம்பு இல்லை, ரசம் இல்லை, எதுவும் இல்லைன்னா இந்த கருவேப்பிலை பொடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை ஒன்றும் பாதியமாக நல்லாவே தட்டிக்கோங்க. பாதி பூண்டு நான் தோல் உரிச்சிருக்கேன், பாதி பூண்டு நான் தோல் உரிக்காமல் இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன பூண்டாக இருந்ததுனால தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன். பூண்டு தோல் உரிக்காமல் போடலாம், இஞ்சி மட்டும்தான் தோல் உரித்து தான் போடணும். அதனால் பூண்டை ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக தட்டணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் பாதியமாக தட்டினீங்கன்னா போதும். பூண்டு தோலோடு போடலாம், தப்பில்லை. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தட்டி வச்ச பூண்டை அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஒன்றும் பாதியமாலாம் வறுக்கக்கூடாது. பூண்டோட மொத்த கலரும் நல்லா மாறணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு தான் இருக்கணும். அடுத்து காஞ்ச மிளகா, வரமிளகா எடுத்துக்கோங்க. வரமிளகா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா வளருது நீங்களே கண்குளிராக பார்க்கலாம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும். இதுக்குன்னு தனியாக ஆயிலெலாம் இன்னும் ஊற்ற தேவையில்லை. அந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றினாலே அந்த எண்ணெயிலே இது எல்லாமே முடிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம ஜீரகம் சேர்க்குறோம். ஜீரகம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் ஜீரகம் சேர்க்குறோம். ஜீரகத்தையும் நல்லா வெடித்து வரும். வெடித்து வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். நல்லா பார்த்தீங்களா, வெடித்து வந்துடுச்சு. இந்த மாதிரி வெடித்து வரட்டும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நான் நல்லாவே வறுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முதல்ல வர மிளகாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபைனாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண் பார்வை ரொம்ப நல்லா தெரியும். கருவேப்பிலை எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண் பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு.